மாணவர்களே, இன்று நாம் உயிர்ப்புவி ரசாயன சக்கரங்கள் என்ற பாட விடயத்தை கற்க இருக்கின்றோம். உயிர்ப்புவி ரசாயன சக்கரங்கள் எனும்போது இவை வட்ட செயல்முறையில் நிகழ்பவை. அவ்வாறான சில மூலகங்களை பற்றி நாம் கற்க இருக்கின்றோம். கார்பன் வட்டம், நைட்ரசன் வட்டம், பாஸ்பரஸ் வட்டம் ஆகியவற்றை இனி விவரமாக பார்ப்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் உயிர்ப்புவி ரசாயன சக்கரம் என்றால் என்ன என்பதனையும், உயிர்ப்புவி ரசாயன சக்கரங்களுக்கு உதாரணங்களையும், புவியில் கார்பன் வளி மண் நீரினூடாக சுழற்சியடையும் முறைகளையும், புவியில் நைட்ரசன் வளி மண் நீரினூடாக சுழற்சியடையும் முறைகளையும், புவியில் பொசுபரசு நீர்க்கோளம் கற்கோளம் ஆகியவற்றினூடாக சுழற்சியடையும் முறைகளையும் அறிந்து கொள்வீர்கள். உயிர்கோளத்தில் காணப்படும் வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம் என்பவற்றினூடாக அத்தியாவசிய இரசாயன கூறுகள் சக்கரமாக சுழற்சியடையும் இயற்கையான செயல்முறை உயிர்ப்புவி இரசாயன சக்கரம் எனப்படும். நீர், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் ஆகியவை இவ்வாறு சக்கரமாக சுழற்சி அடைகின்றன. இவ்வுயிர்ப்புவி இரசாயன சக்கரம் காரணமாக இயற்கை சூழல் சமநிலை பேணப்படுகின்றது. ஒன்று கார்பன் சக்கரம், நைட்ரசன் சக்கரம், பாஸ்பரஸ் சக்கரம் ஆகியவற்றை நாம் நோக்க இருக்கின்றோம். கார்பன் சக்கரத்தை முதலில் பார்ப்போம். சூழல் தொகுதியில் கார்பன் பதிக்கப்படும் பிரதான முறை ஒளித்தொகுப்பு ஆகும். விலங்குகள் உணவினூடாக தாவரங்களால் பதிக்கப்பட்ட கார்பனை பெற்றுக் கொள்ளுகின்றன. பிரிகையாக்கிகள் இறந்த உடல்களை பிரிகையடைய செய்வதனூடாக கார்பனை பெற்றுக் கொள்ளுகின்றன. எல்லா அங்கிகளும் சுவாசத்தின் மூலம் கார்பன் ஆக்சைடு வாயுவை வளிமண்டலத்துக்கு வெளிவிடுகின்றன. இதனால் கார்பன் வளிமண்டலத்துக்கு மீண்டும் சுழற்சி அடைகின்றது. பிரிகையடையாத இறந்த தாவர விலங்குடல்கள் மண்ணில் புதையுண்டு பல மில்லியன் ஆண்டுகளாக உயர் வெப்ப அமுக்கத்திற்கு உட்படுவதனால் சுவட்டு எரிபொருட்களாக மாறுகின்றன. சுவட்டு எரிபொருட்கள் தகனத்தின் போது கார்பன் ஆக்சைடை வெளிவிடுகின்றன. நுண்ணங்கிகள் இறந்த உடல்களிலிருந்து கார்பனை வளிமண்டலத்துக்கு விடுவிக்கின்றன. இவ்வாறு கார்பன் சுழற்சி அடைவதை கார்பன் சக்கரத்தின் மூலம் காட்ட முடியும். அதற்கான வட்டத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். வளிமண்டல கார்பன் ஆக்சைடில் நாம் ஆரம்பிப்போம். வளிமண்டல கார்பன் ஆக்சைடு ஒளித்தொகுப்பு செயல்முறை மூலம் மரங்களுக்கு பதிக்கப்படுகிறது. அதாவது கார்பன் ஆக்சைடும் நீரும் சூரிய சக்தி மூலம் பச்சையமுள்ள கலங்களில் குளுக்கோஸாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றப்படுகின்றது. இது பின்னர் சுக்குரோஸாக உரியத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு மாப்பொருளாக தாவரத்தின் பகுதிகளில் சேமிக்கப்படுகின்றது. இந்த சேமிக்கப்பட்ட பாகங்களை விலங்குகள் உட்கொள்ளும் போது அவை விலங்குகளுக்கு செல்லுகின்றன. வளிமண்டல கார்பன் ஆக்சைடு தரையில் பதிக்கப்படும் செயல்முறை ஒளித்தொகுப்பு. தாவர விலங்கு பகுதிகள் இறந்து மண்ணை அடையும் போது அவை சுவட்டாக்கம், அதாவது பல மில்லியன் வருடங்களாக வெப்ப அமுக்க மாற்றத்துக்கு உட்பட்டு பிரிகை அடையாமல் காணப்படும் போது அவை சுவடாக்கம் செய்யப்பட்டு உயிர் சுவட்டு எரிபொருட்களாக மாறுகின்றன. இந்த உயிர் சுவட்டு எரிபொருட்களை நாம் எரிபொருளாக பயன்படுத்தும் போது மீண்டும் கார்பன் அல்ல கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்தை அடைகின்றது. அதே போன்று சுவடாக்கப்படாத இறந்த தாவர விலங்கு உடல்கள் நுண்ணங்கிகளால் பிரிகையாக்கம் செய்யப்படுகின்றன. அதாவது அழுகல் வளரி பங்கசுகள் மற்றும் பாக்டீரியாக்களால் பிரிகையாக்கம் செய்யப்படும் போது அவற்றில் உள்ள கார்பன் மீண்டும் வளிமண்டலத்தை கார்பன் ஆக்சைடாக அடைகின்றது. அதே போன்று அங்கிகள் சுவாசத்தின் போது கார்பன் ஆக்சைடாக வளிமண்டலத்தை அடைகின்றது. ஒரு பகுதி கார்பன்கள், அதாவது அங்கிகள் தாவர விலங்கு பகுதிகள் அடையலாக பாறைகளாக படிகின்றன. அந்த பாறைகள் மீண்டும் ஏதாவது அமில காரணங்களாலோ அல்ல இரசாயன தாக்கங்களாலோ கார்பன் ஆக்சைடாக பிரிகை அடைந்து மீண்டும் வளிமண்டலத்தை அடைகின்றன. அதே போன்று நீரில் உள்ள அங்கிகளின் சுவாசத்தின் போதும் கார்பன் ஆக்சைடு பிரிந்து வளிமண்டலத்தை செல்கின்றது. நீர்வாழ் அல்காக்கள்
அவற்றின் ஒளித்தொகுப்பிற்கு வளிமண்டல கார்பன் ஆக்சைடை நீர் கரைந்துள்ள கார்பன் ஆக்சைடை பயன்படுத்துகின்றது. எனவே கார்பன் ஒரு வட்டமாக சுழற்சி அடைவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கு வளிமண்டலத்திலிருந்து தரைக்கு பதிக்கப்படும் செயற்பாடுகள் மற்றும் சுவட்ட எரிபொருட்கள் மற்றும் எவ்வாறு தரையிலிருந்து மீண்டும் வளிமண்டலத்தில் கார்பன் ஆக்சைடு விடுவிக்கப்படுகின்றது, இறந்த உடல்களின் பிரிகை, சுவாசம் மற்றும் அடையற்பாறைகளின் பிரிகை மற்றும் நீர்வாழ் அங்கிகளின் சுவாசம் இவற்றால் மீண்டும் வளிமண்டலத்திற்கு விடுவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாம் நைதரசன் சக்கரத்தை நோக்குவோம். வளிமண்டல நைதரசன் பல படிமுறைகளில் புவியை அடைகின்றது. தாவரங்கள் நேரடியாக வளிமண்டல நைதரசனை பதிக்கும் ஆற்றல் அற்றன. வளிமண்டல நைதரசன் 3 பிரதான முறைகளில் பதிக்கப்படுகின்றது. உயிரியல் பதித்தல் முறை, மண்ணிலுள்ள காற்றுவாழ் பாக்டீரியான அசட்டோபாக்டரினால் வளிமண்டல நைதரசன் பதிக்கப்படுகின்றது. சுயாதீனவாழ் காற்றின்றி பாக்டீரியாவான குலஸ்திரிடியம் நைதரசனை பதிக்கின்றது. அவரை தாவரங்களின் வேர் சிறுகணுக்களில் ஒன்றிய வாழ்க்கையை நடத்தும் ரைசோபியம் பாக்டீரியா நைதரசனை பதிக்கின்றது. நீலப்பச்சை அல்கா இனங்களான அனபினா, நொஸ்டாக் போன்றவை நைதரசனை பதிக்கின்றன. இவை உயிரியல் நைதரசன் பதித்தல் முறைகளாகும். வளிமண்டல நிலைப்படுத்தல் முறையை பார்ப்போம். மின்னல் ஏற்படும் போது வளிமண்டல நைதரசன் நைட்ரிக் ஆக்சைடாகவும் பின்னர் நைதரச நீர் ஆக்சைடாகவும் மாற்றப்படுகின்றது. இது மழை நீர் கரைந்து நைட்ரேட்டாக புவியை வந்தடைகின்றது. இம்முறை வளிமண்டல நிலைப்படுத்தல் முறை ஆகும். அடுத்தது 3வது முறையாக தொழிற்சாலையில் நைதரசன் பதித்தல் முறை. இரசாயன பசலை தயாரிப்பின் போது வளிமண்டல நைதரசன் தொழிற்சாலையில் நைட்ரேட்டாக மாற்றப்படுகின்றது. தாவர விலங்கு உடல்கள் பிரிந்தழிய செய்யப்பட்டு அமோனியா சேர்வைகள் உருவாக்கப்பட்டு மண்ணை அடைகின்றது. அதில் நைட்ரேட்டாக்கம் எனப்படும் தொழிற்பாட்டை நோக்குவோம். நைட்ரோசோமோனஸ் பாக்டீரியாவினால் NH4+ அதாவது அமோனியம் அயன் NO2- அயனாக மாற்றப்படுகின்றது. NO2- அயன் நைட்ரோபாக்டர் பாக்டீரியாவினால் NO3- அயனாக மாற்றப்படுகின்றது. இவ்விரு தாக்கங்களும் ஒருங்கே நைட்ரேட்டாக்கம் என அழைக்கப்படும். இந்நைட்ரேட்டு தாவரங்களால் அகத்துறிஞ்சப்பட்டு புரத தொகுப்பிற்காக பயன்படுத்தப்படும். NH4+ ஆனது நைட்ரோசோமோனஸினால் NO2- ஆக மாற்றப்படுகின்றது. இது நைட்ரைட்டாக்கம் என அழைக்கப்படும். அடுத்து NO2- நைட்ரோபாக்டரினால் NO3- ஆக மாற்றப்படுகின்றது. இவ்விரு தாக்கங்களும் ஒருங்கே நைட்ரேட்டாக்கம் என அழைக்கப்படும். தாவர புரதத்திலுள்ள நைதரசன் உணவு சங்கிலியினூடாக விலங்குகளை வந்தடைகின்றது. தாவர விலங்குகள் இறக்கும் போது நிலத்தை அடையும் புரத சேர்வைகள் நுண்ணங்கிகளின் தொழிற்பாட்டினால் பிரிந்தழிந்து அமோனியா சேர்வைகளாகி மீண்டும் மண்ணை அடைகின்றது. இச்செயல்முறை அமோனியாவாக்கம் எனப்படும். தாவரத்தில் உள்ள நைதரசன் உணவு சங்கிலியினூடாக புரத சேர்வைகள் விலங்குகள் உட்கொள்ளும் போது விலங்குகளை அடைகின்றது. நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் புரதத்தில் நைதரசன் உண்டு என்பதை. எனவே அந்த புரத சேர்வைகள் நுண்ணங்கிகளால் பிரிந்தழிய செய்யப்பட்டு அமோனியா சேர்வைகளாக மாற்றப்படுகின்றது. இச்செயல்முறை அமோனியாவாக்கம் எனப்படும். பின்னர் இந்த அமோனியாவை நைட்ரேட் ஆக்கத்திற்கு உட்படுகின்றது. மண்ணிலுள்ள நைட்ரேட்டு நைதரசன் இறக்கும் பாக்டீரியாக்களான சூடோமோனஸ் டிநைட்ரிஃபிகஸ், தயோபசிலஸ் ஸ்பீசிஸ் என்பவற்றினால் மீண்டும் நைதரசனாக மாற்றப்பட்டு வளிமண்டலத்தை அடைகின்றது. நைதரசன் வட்டத்திற்கான நீங்கள் படத்தினை அவதானிக்கிறீர்கள். இதனை வைத்து நாம் நைதரசன் வட்டத்தினை சுலபமாக விளங்கிக் கொள்ள முடியும். நாம் எப்போதும் வளிமண்டலத்தில் உள்ள நைதரசனின் வட்டத்தை ஆரம்பிப்பது சிறந்தது. எனவே அவற்றை பதிக்கப்படும் முறைகளையும் அதே போன்று மீண்டும் வளிமண்டலத்தை அடையும் முறைகளையும் தெரிந்து கொண்டால் இலகுவாக பரீட்சைக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக வளிமண்டல நைதரசன் அவரை குடும்ப தாவரங்களின் வேர் சிறுகணுக்களில் உள்ள ரைசோபியம்
பாக்டீரியாவினால் உயிரியல் நிலைப்படுத்தலுக்கு உட்படுகின்றது. இவ்வாறான நீங்கள் பல விடயங்களை படித்திருக்கிறீர்கள். ரைசோபியத்தினால் நைட்ரேட்டாக மாற்றப்படுகின்றது. அதே போன்று அமோனிய மயங்களாகவும் மாற்றப்படுகின்றது. அதே போன்று அடுத்ததாக வளிமண்டல நிலைப்படுத்துகை. இது இடிமின்னல் தாக்கம். இடிமின்னல் தாக்கத்தின் போது நைட்ரேட்டாக மாற்றப்படுகின்றது. அதே போன்று தொழிற்சாலை நிலைப்படுத்தல் 3 முறைகளாக நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இறந்த தாவர விலங்குடல்கள் பிரியாக்கத்துக்கு உட்படுகின்றன. தாவரத்திலிருந்து நைதரசன் விலங்குகளை அடையும் புரத சேர்வைகளினூடாக இரண்டும் இறந்த தாவர விலங்கு உடல்களும் அவற்றின் கழிவுகளும் பிரிந்தளிதலுக்கு உட்படும் போது அமோனியா உருவாகின்றது. இது அமோனியா வாக்கம் எனப்படும். அது NH4+ அயனாக காணப்படுகின்றது. NH4+ அயன் நைட்ரோசோமோனஸினால் NO2- ஆகவும் அதே போன்று நைட்ரோபாக்டரினால் NO3- ஆகவும் மாற்றப்படுகின்றது. இது வளிமண்டல நைதரசன் மண்ணை அடையும் முறைகள். இனி மண்ணிலிருந்து நைதரசன் இறக்கும் பாக்டீரியா சூடோமோனஸ் டிநைட்ரிஃபிகன்ஸ் என்ற பாக்டீரியாவினால் மீண்டும் வளிமண்டல நைதரசனை அடைகின்றது. எனவே இது ஒரு வட்ட நிகழ்ச்சியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அடுத்ததாக பொசுபரசு சக்கரத்தினை நோக்குவோம். பொசுபரசு சக்கரம் பொசுபரசு திண்மமாக இருப்பதால் இது வளிமண்டல சுழற்சி அடைவது இல்லை. எனவே தாவர இழையங்கள், விலங்கு இழையங்கள் மற்றும் அவற்றின் சிறுநீர் போன்றவற்றினூடாக மண்ணை அடைகின்றது. மண்ணிலிருந்து மீண்டும் தாவரங்கள் பொசுபரசை அகத்துறிஞ்சும். அதே போன்று பாறைகள் வானிலையால் அழிவதன் மூலமும் பொசுபரசு மண்ணை அடைகின்றது. அடைய பாறைகளாக பாறைகள் படியும் போது பொசுபரசு காணப்படும். அவை புவியோட்டு அசைவுகள் மற்றும் எரிமலைகள் காரணமாக புவி மேற்பரப்பை அடைகின்றது. இதனை தாவரங்கள் பயன்படுத்தும். தாவரங்கள் விலங்குகள் தாவரங்களை உட்கொள்வதன் மூலம் விலங்குகளை அடையும். இவை இறந்து பிரியாக்கத்துக்கு உட்படுவதன் மூலமும் இவற்றின் கழிவுகள் மூலமும் பொசுபரசு மீண்டும் மண்ணை அடையும். அதே போன்று மண்ணில் உள்ள பொசுபரசு நீரினால் அரித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை அடையும் போது நீர்நிலைகளின் அடியிலும் பொசுபரசு காணப்படும். இவை அடைவதன் மூலம் பாறைகளாகவும் மாறும். மீண்டும் பாறைகள் சிதைவடையும் போது மீண்டும் மண்ணிற்கு கிடைக்கும். உயிர்கோளத்தில் காணப்படும் வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம் என்பவற்றினூடாக அத்தியாவசிய இரசாயன கூறுகள் சக்கரமாக சுழற்சி அடையும் இயற்கையான செயல்முறை உயிர்ப்புவி இரசாயன சக்கரம் எனப்படும். வளிமண்டல நைதரசன் 3 பிரதான முறைகளில் பதிக்கப்படுகின்றது. உயிரியல் நைதரசன் பதித்தல், வளிமண்டல நிலைப்படுத்தல், தொழிற்சாலையில் நைதரசன் பதித்தல். அமோனியா சேர்வையிலிருந்து நைட்ரேட்டு உருவாக்கப்படுதல் நைட்ரேட்டாக்கம் எனப்படும். சூழத் தொகுதியில் காபன் பதிக்கப்படும் பிரதான முறை ஒளித்தொகுப்பு ஆகும். பிரியடையாத இறந்த தாவர விலங்குடல்கள் மண்ணில் புதையுண்டு பல மில்லியன் ஆண்டுகளாக உயர் வெப்ப அமுக்கத்திற்கு உட்படுவதால் சுவட்டு எரிபொருட்களாக மாறுகின்றன. சுவட்டு எரிபொருட்கள் தகனத்தின் போது கார்பன் ஆக்சைடை வெளிவிடுகின்றன. இந்த சுவட்டு எரிபொருட்கள் தான் நாம் பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல் போன்றவற்றை பகுதிப்பட காட்சி படிப்பதன் மூலம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். பொசுபரசு சக்கரம் தரை, நீர் ஆகியவற்றினோடு நடைபெறுகின்றது.